ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எதுக்குலான்னு கேட்டிங்கன்னா தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு இது வரைக்கும் தமிழுக்கு வந்து இயல் வைஸ் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். 3 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நான் அந்த ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கிறத. ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு. இதுக்கு ஆன்சர் என்ன? உலக பொதுமை. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை யார் எழுதிப்பா? கணியன் பூங்குன்றனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஆன்சர் என்ன? பாளையம். எத்தனை பாளையங்கள் இருந்திருக்கும்? 72 பாளையங்கள் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. பாளையக்காரர்கள் புரட்சி எப்போ நடந்திருக்கும்? 1800. ஓகேங்களா? இரண்டாம் பாளையக்காரர் போர் கூட நம்ம சொல்லுவோம். 1799. இதில் வந்து கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் என்னன்னா பட்டினம். ஓகேங்களா? பேரூர்கள்னு கேட்டாலே பட்டினம், அதுவும் கடற்கரையில். இதே மாதிரி